ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சஷ்டிவேல் சேனல். இன்றைக்கி வாங்க எங்கள் நாத்தனாரோட வீட்டு கோயிலுக்கு நம்ம இன்றைக்கி கும்பாபிஷேகத்துக்கு போகலாம். போகிற வழியில் தான் நாங்கள் வந்துட்டு ஆட்டோவில் தான் போனோம். இப்போ காலையில் ரொம்ப நேரத்தில் எழுந்திரிச்சு போயிட்டோம். வரவே எடுத்துகிட்டு இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பக்கத்தில் குள்ளி செட்டிப்பட்டி அப்படின்ற ஒரு அழகான ஒரு கிராமத்தில் வாழகுருநாதன் அங்காள ஈஸ்வரி அப்படின்ற அந்த கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் போகிறோம். இது எங்கள் நாத்தனார் வீட்டு கோயில். அவங்க தட்டில் வந்துட்டு சேலை, பிறந்த பொண்ணுங்களுக்கு வந்துட்டு சேலை, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சு வந்து கூப்பிடுறது முறைப்படி வந்து கூப்பிட்டாங்க. அதனால் நாங்கள் பிறந்த பிள்ளைங்க அப்படின்றனால போனோம். இன்னும் எனக்கு நாத்தனார் பார்த்திங்கன்னா 5 பேர் இருக்காங்க. அதில் 2 பேர் அவங்க சாமி கும்பிட்றவங்க இவங்க. அதனால் 2 பேருமே கூப்பிட்டாங்க. அதனால் நாங்கள் போனோம். வாங்க அந்த கோயிலோட ஒரு குட்டி குட்டி கதையை வந்து பார்க்கலாம். நம்ம இந்த ஊரில் ஒரு பெரிய ஒரு ஆறு ஒன்று ஓடிட்டுருக்குது. அந்த ஆற்றுல பார்த்திங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னால் அந்த ஆற்றுல பார்த்திங்கன்னா வாழகுருநாதன் அங்காள ஈஸ்வரி அந்த அம்மனுடைய சிலை வந்து ஆற்றுல வந்தது. அங்கே இருக்கிற கிராமத்தில் வந்துட்டு இருக்கிறவங்க வந்து அந்த ஆற்றுல வந்து சிலையெல்லாம் வந்தனால அதை எடுத்து வழிபாடு செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் தான். இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அழகான ஊர், நல்ல கிராமங்க, சூப்பராக இருக்கும், அமைதியாக இருக்கும். அதனால தான் அந்த அம்மா அங்கே இருக்கிறாங்களா என்ன அப்படின்றதே தெரியலை. சிவனும் அங்காள பரமேஸ்வரியும் இங்கே நான் இருக்கிறேன், இந்த ஆற்றுல இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கோயிலை வந்து ரொம்ப நல்லா வழிபட்டு இருக்கிறாங்க. கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக நடந்துச்சு. முதல் நாளே குத்துவிளக்கு பூஜை, யாகமெல்லாம் பண்ணி நிறைய பேர் வந்திருந்தாங்க. 4 நாளைக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடியெல்லாம் எல்லாருமே நிறைய பேர் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. இப்போ வந்தவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க தலைக்கட்டைக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்ல, அதனால் 4 நாளாகவே அங்கே இருந்து அதுக்குண்டான ஏற்பாடு, இந்த கும்பாபிஷேகத்துக்கு உண்டான ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. கும்பாபிஷேகம் தண்ணி பாருங்கள் ஊற்றிட்டுருக்காங்க, கும்பிட்டுக்கோங்க. சிவன் அங்காள பரமேஸ்வரி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம். இந்த மாதிரி வந்துட்டு அங்கே எல்லோரும் அந்த கும்பாபிஷேகம் அப்படின்றப்ப சொந்த பந்தங்கள் எல்லாருமே நிறைஞ்சு கோயிலே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஊர் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அந்த ஒரு 80 குடும்பம் 100 குடும்பத்துக்குள்ளே தான் அங்கே இருப்பாங்க. எல்லாம் வெளியில் தான் இருக்கிறாங்க. அந்த கோவில் கும்பாபிஷேகம், கோயில் திருவிழான்னு சொன்னால் போதும் எல்லாருமே கிளம்பி வந்துடுவாங்க. உண்மையிலே அந்த இடத்துல எங்கள் அண்ணி வீட்டு கோயிலாக இருக்கட்டும், ஆனால் என்னுடைய குடும்பம் அந்த இடத்துல எல்லாருமே அன்றைக்கி இருந்தாங்க. அவ்வளோ நம்ம ஒரு சொந்த பந்தத்தோடு அங்கே உட்காந்துருந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அந்த அன்னைக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கே இதெல்லாம் நம்மலாம் உண்மையிலே யாருமே இதெல்லாம் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல விசேஷங்கள்லாம் நடந்தால் கண்டிப்பாக எல்லோரும் கலந்துக்கோங்க. அதில் இருக்கிற சுகமே தனி. சரி வாங்க பார்க்கலாம். அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஊர் கூடி எல்லாருமே வந்து அந்த கோவிலை வந்து வணங்கிட்டு போகிறாங்க. அந்த ஐயனும் அம்மாவும், அதாவது வாழகுருநாதனும் அங்காள ஈஸ்வரியும் அந்த அன்னைக்கு காட்சி கொடுத்ததே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போனது தான், கும்பாபிஷேகத்துக்கு போனது தான். கும்பாபிஷேகத்துக்கா இல்லை கோவில் திருவிழாவுக்கா என்னன்னு தெரியல. நானும் குத்துவிளக்கு பூஜை வச்சு, நானும் பொங்கல் வச்சுருக்கிறேன். நானும் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். போங்க, ரொம்ப ரொம்ப கிராமமாக இருக்குது, ஒரு வசதியுமே இல்லை அப்படின்னு நான் அன்றைக்கி சொன்னேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு அந்த இடம் அவ்வளோ பிடிச்சிருந்தது. இப்போ நான் போயிருந்தப்ப அந்த இடத்த விட்டுட்டு வர்றதுக்கே எனக்கு மனசே இல்லை. ரொம்ப ஜாலியாக நல்லா இருந்தேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அந்த அன்றைக்கி. அப்புறம் இந்த கோவிலை நடத்துறதுக்கு எல்லாருமே ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. கஷ்டம்லாம் எல்லாமே தெரிஞ்சது. 4 நாளைக்கு முன்னாடி எல்லோரும் வந்து கிராமம் தானே எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கொடைக்கானல், மலைகளில் அந்த போடி இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் மலைகளில் இறங்கி நம்ம கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே அங்கே வந்து இருந்து வரக்கூடிய மக்களுக்கு நம்ம நல்லபடியாக சாப்பாடு போடணும் அப்படின்ட்டு 3 நேரமும் சாப்பாடு நல்லா வயிறார சாப்பிட்டு வந்தவங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நம்மளுக்கு அங்கே சாப்பிட்ற வேலை, சாமியை கும்பிடுற வேலை தான், வேறு எந்த வேலை இல்லை. ஜாலியாக உட்காந்து நாயும் பேசுகிற வேலை இதுதான் நடந்துச்சு அங்கே. உண்மையிலேயே சாப்பாட்டுக்கே பிரச்சனையே இல்லை அங்கே. அவ்வளோ சூப்பர். குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், அங்கே பாருங்கள் சாப்பிட்டு வந்து எல்லாம் தோட்டத்தில் அங்கங்கே உட்காந்துக்குருவாங்க. சூப்பராக இருந்துச்சு. காலையில் பார்த்திங்கன்னா பூரி, பொங்கல்,
இந்த மாதிரி டிஃபன் போட்டாங்க. மதியானம் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம். கும்பாபிஷேகம் முடிஞ்சது தான் போதும். இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் போய் நான் அந்த வீடியோ எடுக்கிறப்பவே கிட்டத்தட்ட 4 பந்தி போயிடுச்சு. இது 5வது பந்தி நான் போனது. கூட்டமாக இருக்குன்ட்டு. இருந்தாலும் நம்மளும் சாப்பிட்டு கிளம்பி ஊருக்கு வரணும் இல்லையா, அதனால் அந்த இடத்துல போனோம். போயிட்டு உட்கார்றதுக்கு இடல எல்லாம் பின்னாடி உட்காந்துருந்தாங்க. எல்லாம் அவங்கவுங்க வெளியில் இருக்கிறனால கோவிலை முடிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு போகலாம். அந்த பிள்ளைங்க பாவம் சாப்பாடே கிடைக்காம இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரிங்க, அவ்வளோதாங்க இந்த விலாகு. நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க